Energy resources. ஆற்றல் வளங்கள். The resources from which the electricity generated are called energy resources. மின்சார உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எரிசக்தி வளங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். Electricity is an important component of our life. மின்சாரம் நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம். No day-to-day activity takes without the use of this energy. தினசரி வாழ்க்கையில் நம்மால் மின்சார பயன்பாடின்றி இருக்க முடியாது. It is also the key factor for all economic activities and industrial development. இது அனைத்து பொருளாதார நடவடிக்கைகள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு மூலாதாரமாக திகழ்கின்றது. Energy resources can be classified into renewable and non-renewable. Coal, petroleum, natural gas, and nuclear minerals are the sources of non-renewable energy. Water, sunlight, wind, biogas, tides, etc. are the sources of renewable energy. புதுப்பிக்க தக்க வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் என்று இங்கு இரண்டாக பிரிகின்றது. Non-renewable energy resources. Number 1, coal, நிலக்கரி, புதுப்பிக்க இயலா வளங்கள். தீர்ந்து போகக்கூடிய வற்றக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள். அதில் முதலாக கோல் கொடுத்துருக்குது, நிலக்கரி. Coal is an inflammable organic substance composed mainly of hydrocarbons. எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம். Coal is available in the form of sedimentary rocks. Sedimentary rocks, படிவுப்பாறைகளில் இது கிடைக்கிறது. It is used in the generation of thermal power. It has close association with the industrial development of any country. Since it is a valuable one, it is called as black gold. Based on carbon content, it is classified into the following types. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? Which one is called black gold? Coal is called black gold. இது கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கரிம அளவின் அடிப்படையில் நிலக்கரி கீழ்கண்டவாறு வகைப்படுத்துகின்றார்கள். Anthracite 80 to 90%, bituminous 60 to 80%, lignite 40 to 60%, peat less than 40%. Peat means மரக்கரி 40 விழுக்காட்டிற்கும் குறைவு. less than 40% peat. அதனுடைய வகைப்பாடு 4 வகைப்பாடு நிலக்கரி. Coal is an important source of energy in India with its varied and innumerable uses. பல்வேறு வகையான பயன்பாட்டிற்கு நிலக்கரி ஒரு ஆற்றல் வளமாக, முக்கியமான ஒரு ஆற்றல் வளமாக விளங்குகிறது. It can be converted into gas, oil, electricity and thermal power. Besides, it forms a basic raw material for the production of chemicals, dyes, fertilizers, paints, synthetic and explosives. ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள், வர்ணம்பூசுகள், வெடிமருந்துகள் போன்ற பொருட்கள் தயாரிப்பதற்கு மூலப்பொருளாக இது பயன்படுகிறது. Indian coal is mostly associated with Gondwana series of rocks and it's primarily found in peninsular India. The states of Jharkhand, Odisha, West Bengal and Madhya Pradesh alone account for
nearly 90% of coal reserves of the country. About 2% of India's coal is of territory type and is found mostly in Assam and Jammu and Kashmir. வாயுவாகவும் பல்வேறு வகையான பயன்பாடுகளின் காரணமாக நிலக்கரி முக்கியமான ஒரு ஆற்றல் வளம் என்று குறிப்பிடப்படுகிறது. இது வாயுவாகவும் எண்ணெயாகவும் அனல் மின்சக்தியாகவும் மாற்ற இயலும். மேலும் ரசாயனங்கள், சாயங்கள், உரங்கள், வர்ணம் பூசுதல் போன்ற பொருட்கள் தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது. நிலக்கரி படிவுகள் 90% ஜார்க்கண்ட், ஒடிசா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் கொண்டுள்ளது. அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் வகை அதிகமாக காணப்படுகிறது. 2 விழுக்காடு காணப்படுகிறது. கோல் இந்தியா லிமிடெட் CIL Coal India Limited is an Indian state controlled coal mining company headquartered in Calcutta, West Bengal. இதனுடைய தலைமையிடம் மேற்கு வங்கத்தில் உள்ள கொல்கத்தா மேற்கு வங்கத்தில் காணப்படக்கூடிய ஒரு இடம். மேற்கு வங்காளத்தினுடைய கேபிட்டல் தான் கொல்கத்தா. Jharkhand is the largest coal producing state in the country, followed by Odisha, Chhattisgarh, West Bengal, Madhya Pradesh, Andhra Pradesh and Maharashtra. இந்த நிலக்கரி ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரி உற்பத்தியை செய்கிறது. அதற்கு பிறகுதான் சத்தீஸ்கர், வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் and மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதிகமாக கிடைக்கின்றது. Indian lignite brown coal deposits occur in the southern and western parts of peninsular India, particularly in Tamil Nadu, Puducherry and Kerala. தென் மற்றும் மேற்கு தீபகற்ப இந்திய பகுதிகளில் குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மாநிலங்களில் காணப்படக்கூடியது ஒரு வகையான பழுப்பு நிலக்கரி படிவுகள். The Ministry of Coal has overall responsibility of determining policies and strategies in respect of exploration and development of coal resource in India. நிலக்கரி அகழ்வாய்வு மற்றும் உற்பத்தி மேம்பாட்டு கொள்கைகளை இந்திய நிலக்கரி அமைச்சகமானது முடிவு செய்கின்றது. கோல் இந்தியா லிமிடெட் NLC Indian Limited and Singarne Collieries Company Limited are its public sector undertakings. இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC பழுப்பு நிலக்கரி நிறுவனம், சிங்கரேனி கொலாரியஸ் நிலக்கரி நிறுவனம், சிங்கரேனி கொலாரியஸ் கம்பெனி லிமிடெட் ஆர் இட்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பொதுத்துறை நிறுவனங்கள். பெட்ரோலியம் ஆர் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய். The word petroleum has been derived from two Latin words, petro meaning rock and oleum meaning oil. Thus, petroleum is oil obtained from rocks of the earth. Therefore, it is also called mineral oil. Petroleum is an inflammable liquid that is composed of hydrocarbons, which constitute 90 to 95% of petroleum, and the remaining is chiefly organic compounds containing oxygen, nitrogen, sulfur and traces of organ metallic compounds. Petroleum கச்சா எண்ணெய்
பெட்ரோலியம் என்ற சொல்லானது பெட்ரோ அல்லது பாறை, ஓவியம் எண்ணெய் என்ற 2 லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் புவியின் பாறை படிவுகளால் பெறப்படும் எண்ணெய் ஆகும். 90 முதல் 95 விழுக்காடு வரை நீரக கரிமமும் மீதமுள்ள 5 விழுக்காட்டிலிருந்து 10% ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கந்தகம் போன்ற கரிம உலோகங்களும் எளிதில் எரியக்கூடிய ஒரு திரவமாகவும் இருக்கின்றது. The Ministry of Petroleum and Natural Gas is a ministry of the government of India. It is responsible for the exploration, production, refining, distribution, marketing, import, export and conservation of petroleum, natural gas, petroleum products and liquefied natural gas in India. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், MOPNG. இது ஒரு அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஒரு அமைச்சகம். அமைச்சகம் ஆய்வு செய்தல், உற்பத்தி, சுத்திகரித்தல், விநியோகம், இவையெல்லாம் ஏற்றுமதி, இறக்குமதி, பாதுகாப்பு போன்றவற்றிற்கு பொறுப்பேற்கின்றது. இந்தியா ஆயில் ரெஃபினரி, இந்தியா எண்ணெய் சுத்திகரிப்பு, ரெஃபினரி எண்ணெய் சுத்திகரிப்பு. வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஆயில் ஃபீல்ட்ஸ், மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள எண்ணெய் வயல்கள். மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட்ஸ், லார்ஜஸ்ட் 65%. நம்பர் 2 குஜராத் கோஸ்ட், செகண்ட் லார்ஜஸ்ட். நம்பர் 3 பேசைம் ஆயில் ஃபீல்டு, சவுத் ஆஃப் மும்பை ஹை. அலியாபாத் ஆயில் ஃபீல்டு, சவுத் ஆஃப் பவாநகர். அலியாபாத் ஆயில் ஃபீல்டு, சவுத் ஆஃப் பலியாநகர். அங்கலேஸ்வர், காம்பே லூனி ரீஜியன், அகமதாபாத் கலோல் ரீஜியன். இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் எண்ணெய் வயல்கள் காணப்படுகின்றது. ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப்ஷோர் ஃபீல்ட்ஸ், கிழக்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள எண்ணெய் வயல்கள். பிரம்மபுத்திரா வேலி, திக்பாய் ஆயில் ஃபீல்ட்ஸ். நாகர்காட்டியா ஆயில் ஃபீல்ட்ஸ். மொரோன் ஹாக்ரிஜன் ஆயில் ஃபீல்டு. ருத்ரசாகர் லாவா ஆயில் ஃபீல்ட்ஸ். சர்மா வேலி ஆஃப்ஷோர் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோலார், கல்ஃப் ஆஃப் மன்னார், பலேஸ்வர் கோஸ்ட், பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ். இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் கிழக்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள எண்ணெய் வயல்களாக திகழ்கின்றது. நேச்சுரல் கேஸ், இந்திய இயற்கை எரிவாயு. Natural gas usually accompanies the petroleum accumulations. It is naturally occurring hydrocarbon gas mixture consisting primarily of methane, but commonly includes varying amounts of other higher alkanes and sometimes a small percentage of carbon dioxide, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சல்பேட்ஸ். இயற்கை எரிவாயு பொதுவாக பெட்ரோலிய பகுதியுடன் இணைந்து காணப்படுகிறது. இது ஒரு நீர்ம கரிம வாயு. இதனுடைய பெரும்பகுதி மீத்தேன் வாயுவும் பல்வேறு அளவுகளிலுள்ள மது கரியம்
சிறிய சதவீதமான கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் சல்பைடு போன்ற கலவைகளால் காணப்படுகின்றது. It is formed when layers of decomposed plants and animals are exposed to increased heat and pressure over thousands of years. It is used as a source of energy for heating, cooking, and electricity generation. It is also used as fuel for vehicles and as a chemical feedstock in the manufacture of plastics and other commercially important organic chemicals. சமையலுக்கும் வெப்பப்படுத்துதலுக்கும் ஆதாரமாக விளங்குகின்றது. வாகனங்களுக்கு எரிபொருளாகவும், நெகிழிகள் உற்பத்தி, வியாபார முக்கியத்துவம் வாய்ந்த கரிம ரசாயன பொருட்கள் தயாரிப்பதற்கும் இது பயன்படுகிறது. கெயில், GAIL, கெயில், formerly known as Gas Authority of India Limited, is the largest state-owned natural gas processing and distribution company in India. It is headquartered in New Delhi. GAIL, இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். இது இந்திய அரசாங்கத்தால், மாநில அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனம். இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகவும் இதனுடைய தலைமையிடம் புதுடெல்லியிலும் அமைந்துள்ளது. India has a very large proportion of tertiary rock and alluvial deposits, but particularly in the Extra Peninsular India. வட இந்திய பகுதிகள் அதிக அளவிலான மூன்றாம் நிலை பாறைகள் மற்றும் வண்டல் படிவுகளை கொண்டுள்ளது. These sedimentary rocks, which were once under the shallow seas holds and the possibility of harboring oil and gas deposits. குறைந்த கடலுக்கடியில் இருந்த படிவுப்பாறைகள், எண்ணெய்கள் மற்றும் இயற்கை வாயு படிவுகளாக இது உருவாகின்றது. The highest concentration of natural gas is found in the Mumbai High and Mesim oil fields, Gujarat, Assam, Nepal Tour, Mangmandam in Tanjavur districts in Tamil Nadu, Tripura, Rajasthan, Arunachal Pradesh, Punjab, West Bengal are the other areas where natural gas reserves have been discovered. ஒரு காலத்தில் ஆழம் குறைந்த கடலுக்கு அடியில் இருந்த படிவு பாறைகள் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகளாக உருவாகின்றது. அதிக அளவில் இயற்கை எரிவாயு மும்பை ஹை மற்றும் பேசைம் எண்ணெய் வயல் பகுதியில் காணப்படுகிறது. Compressed natural gas, CNG, அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. Methane stored at high pressure is a fuel which can be used in place of gasoline, diesel fuel and propane, LPG. In comparison to other fuels, natural gas possesses less of the threat in the event of a spill because it is lighter than air and disperses quickly. When released, biomethane, cleaned up biogas from anaerobic digestion or landfills, can be used. Natural gas run vehicles are increasingly used in Delhi.
Ahmedabad, Mumbai, Pune, Kolkata, Lucknow, Kanpur, Varanasi, etc. அழுத்தப்பட்ட எரிவாயு அதான் CNG எனக்கூடியது. டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு அவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருள். இது காற்றை விட லேசானதாக இருக்கு. உயிரிவாயு புதுடெல்லி, அகமதாபாத், மும்பை, புனே, கொல்கத்தா, லக்னோ போன்ற இடங்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்கின்றது. கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், தெர்மல் பவர், மரபுசார் ஆற்றல் வளங்கள். அதுல மிக மிக முக்கியமானது தெர்மல் பவர், அனல் மின் சக்தி. Thermal power is generated using fossil fuels like coal, diesel, petroleum and natural gas. உயிரின படிமங்களான நிலக்கரி, பெட்ரோலியம், டீசல் மற்றும் இயற்கை எரிவாயு போன்றவற்றிலிருந்து அனல் மின்சக்தி கிடைக்கின்றது. நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் NTPC was established in 1975. At present, NTPC has 13 coal-based super thermal power projects and 7 gas or liquid fuel-based combined cycle projects in the states of Assam, Bihar, Jharkhand, Chhattisgarh, Mizoram and West Bengal. Neyveli, Mettur, Thoothukudi and Ennur or Chennai are the important thermal power stations in Tamil Nadu. அனல் மின் சக்தி. தேசிய அனல் மின் நிறுவனம் 1975 தொடங்கப்பட்டது. தற்சமயம் தேசிய அனல் மின் நிறுவனத்தின் கீழ் 13 நிலக்கரி சார் அனல் மின் நிலையங்கள், 7 இயற்கை எரிவாயு திரவ எரிபொருள் சார்ந்த அனல் மின் நிலையங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் முக்கியமான அனல் மின் நிலையம் நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர் ஆகியன தமிழ்நாட்டின் முக்கிய அனல் மின் நிலையங்களாக இருக்கின்றது. நியூக்ளியர் பவர். நியூக்ளியர் பவர் அணுசக்தி. The energy released during nuclear fission or fusion is used to generate electricity. Nuclear energy is generated mainly from the minerals of uranium and thorium. அணுக்கரு பிளவு அல்லது இணையும் போது வெளிப்படும் ஆற்றலை பயன்படுத்தி அணுமின்சாரம் தயாரிக்கின்றார்கள். யுரேனியம், தோரியம் இந்த 2 தாதுக்களிலிருந்து அணுசக்தியானது பெறப்படுகிறது. The first nuclear power station was set up at Tarapur near Mumbai in 1969. One word mark question, very important question. The first nuclear power station was set up at Tarapur near Mumbai in 1969. முதல் அணு மின் நிலையம். இந்தியாவின் முதல் அணு மின் நிலையம் 1969 மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது. லேட்டர் atomic reactors were installed at Ravata 335 megawatt. Near Kota in Rajasthan 100 megawatt. Kalpakam 440 megawatt and Kudangulam 2000 megawatt. In Tamil Nadu and Narora 235 megawatt. In Uttar Pradesh, Kaika in
235 megawatt. In Karnataka and Kakarapara, 235 megawatt in Gujarat. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு மும்பைக்கு அருகில் உள்ள தாராப்பூரில் நிறுவப்பட்டது. கோட்டாவிற்கு அருகில் உள்ள ரவத்பட்டா என்னும் இடத்தில் அணுமின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. The Nuclear Power Corporation of India Limited is an Indian public sector undertaking based in Mumbai, Maharashtra. It is wholly owned by the Government of India and is responsible for the generation of nuclear power for electricity. இந்திய அணுமின் சக்தி நிலையம் ஒரு பொதுத்துறை நிறுவனம். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஒரு அரசு நிறுவனம். இந்த நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது.